نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن أعرض عن ذكر ربي فإن له معيشة ضنكا ونحشره يوم القيامة أعمى قال ربي لما حشرتني أعمى وقد كنت بصيرا قال كذلك آتيتك آياتنا إلى آخر الآية صدق الله مولانا العظيم وقال نبينا سندنا شفيعنا محمد رسول الله صلى الله عليه وسلم من قرأ حرفا من القرآن أو كما قال عليه الصلاة والسلام அளவற்றாருளாளனும் நிகர் அறவையற்றப்படையோனுமாகிய எல்லாம் அல்லாஹ்வின் திருநாமத்தால் ஆரம்பிக்கின்றேன். புகழ் அனைத்தும் ஏக இறைவனான அல்லாஹ்வுக்கே உரித்தாகுமாக. ஸலாத்தும் சாந்தியும் பெருமானார் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் உலகில் தோன்றிய துணை நபிமார்கள் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம தோழர்கள், சஹாபாக்கள், தாபிஈன்கள், ஃபுகஹாக்கள், நல்லோர்கள், நம்முடைய முன்னோர்கள் மற்றும் நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அன்பும் அருளும் ரஹ்மத்தும் பரக்கத்தும் மஃபிரத்தும் என்றும் நின்று நிலவட்டமாக என்று துஆ செய்து கொண்டு, பெருமக்களே, அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் இந்த மஸ்ஜிதை உருவாக்கி பல்வேறு நிலைகளில அல்லாஹ் அதை முன்னேற்ற பாதையில் கொண்டு செலுத்தி கொண்டிருக்கிறான். குறிப்பாக மஸ்ஜிதனுடைய முக்கியமான பணிகளில் ஒன்று உம்மத்துக்கு குர்ஆனுடைய இல்மை கொண்டு சேர்ப்பது. ஏனென்று சொன்னால், ஹதரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, லவ் குய்யிர இலைய, எனக்கு மட்டும் சொர்க்கமா மஸ்ஜிதா, நீ சொர்க்கத்துக்கு போறியா இல்ல பள்ளிவாசலுக்கு போறியா என்று எனக்கு சாய்ஸ் கொடுக்கப்பட்டா நான் மஸ்ஜிதை தான் தேர்வு செய்வேன் அப்படின்னு சொன்னாங்க. आश्चर्यमानद हजरत अली फरमाते हैं, अगर मुझे इख्तियार दिया जाता या तो आप जन्नत में जाएंगे या मस्जिद को, तो हजरत अली रज़ी अल्लाह फरमाते हैं मैं मस्जिद को चुन लूंगा. ஏன் அப்படி சொன்னாங்க? சொர்க்கத்துக்கு போனா நான் மகிழ்ச்சியா இருப்பேன், மஸ்ஜிதுக்கு போனா என்னுடைய ரப்பு என்ற கூட மகிழ்ச்சியா இருக்கும். என்னுடைய மகிழ்ச்சியை விட என்னுடைய ரப்பை சந்தோஷப்படுத்துவதுதான் எனக்கு முதன்மையான பணிகளில் ஒன்று. பெருமக்களே, நம்முடைய மஸ்ஜிதுல சிறு பிள்ளைகளுக்கான மதரசா, குடும்ப பெண்களுக்கான மதரசா, அடுத்த நிலை பெரியவர்களுக்கான குர்ஆனுடைய மதரசாவும் வெகு விரைவிலே துவங்கப்பட இருக்கு. இன்ஷா அல்லாஹ் குர்ஆனுடைய தஃசீருடைய வகுப்புகளும் ஆரம்பமாக இருக்கு. இது அனைத்துமே நாம் பயன்பெறுவதற்காகத்தான், வேற எந்த நோக்கமும் அல்ல. நம்ம மஸ்ஜிதுல எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றதை விட இங்க இருக்கக்கூடிய நடைபெறக்கூடிய ஹிதுமத்துகளை கொண்டு மக்கள் பயனடைகிறார்கள் என்பதுதான் அவசியம். அல்லாஹ் தஆலா நம்ம மஸ்ஜிதுக்கு அதற்குண்டான எல்லா வாய்ப்புகளை ஏற்படுத்தி இருக்கிறார். அதுல ஒரு செய்தி தான் பெரியவர்களுக்கான குர்ஆன் ஓதக்கூடிய வகுப்புகள். பெருமக்களே, थोड़ा इस पर फिक्र और ध्यान देना है. बड़ों का कुरान शरीफ, कितने आदमी बड़े आदमी कुरान पढ़ने वाला रहते हैं. பெரியவர்கள் பல்வேறு ஆற்றல்களை பெற்றிருக்கிறாங்க, டிகிரி வாங்கியிருக்கிறாங்க, பல பாஷைகள் தெரிஞ்சிருக்கிறாங்க, பல நாடுகளுக்கு போறாங்க, வியாபார நிமித்தமாக எல்லாம் தெரியுது.
அல்லாஹுடைய கலாமான குர்ஆன் ஓத தெரியாது. எவ்வளவு பெரிய வருத்தமான விஷயம். பெருமக்களே, இதனுடைய முக்கியத்துவத்தை உணர்த்தக்கூடிய சில செய்திகளை நான் உங்களோடு இன்று பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். குர்ஆன் என்பது கலாமுல்லாஹ், இது அல்லாஹ்வினுடைய வார்த்தை. அல்லாஹ் நம்ம பார்த்ததில்லை, உருவ வழிபாட்டுக்கு அப்பாற்பட்டவன். ரப்பு இந்த உலகத்தில் இருக்கிறான் என்பதை உலகத்தில் உள்ள 200 கோடி முஸ்லிம்கள் நம்புகிறார்கள். ஆனா யாருமே பார்த்ததில்லை. அல்லாஹ்வுடைய வெளிப்பாடுதான் என்ன? பெருமக்களே, ரப்புடைய வார்த்தை தான் அவனுடைய வெளிப்பாடு. அவனுடைய வார்த்தை என்ன? அதுதான் கிதாபுல்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதம். அல்லாஹ்வுடைய வேதம் தான் அல்லாஹ்வின் வார்த்தை. குர்ஆனை ஓத ஆரம்பிக்கும் பொழுது மனிதன் அல்லாஹ்வோடு பேச ஆரம்பிக்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மானிர் ரஹீம். இது ஒவ்வொன்றும் அல்லாஹ்வின் வார்த்தை அல்லவா? அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, குர்ஆனுடைய ஒரு எழுத்து 10 எழுத்திற்கான நன்மைக்கு சமம். மன் கரஅ ஹர்ஃபன் மினல் குர்ஆனி, குர்ஆனிலிருந்து யார் ஒரு எழுத்தை ஓதுகிறாரோ அவருக்கு 10 நன்மைகள் கிடைக்கிறது. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, லா அகூலு அலிஃப் லாம் மீம். அலிஃப் லாம் மீம் என்பது ஒரு வார்த்தை அல்ல, ஒரே மூச்சில சொல்லிடுவோம், அலிஃப் லாம் மீம். அப்படிதானே? மனிதர்கள் ஒரு மூச்சில ஓதி முடிப்போம். ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, லா அகூலு, நான் இது ஒரு வார்த்தை என்று சொல்லல, மாறாக அலிஃபுன் ஹர்ஃபுன் வ லாமுன் ஹர்ஃபுன் வ மீமுன் ஹர்ஃபுன். அலிஃப் என்பது ஒரு எழுத்து, லாம் என்பது ஒரு எழுத்து, மீம் என்பது ஒரு எழுத்து. இந்த ஒரு எழுத்துக்கு 10 நன்மைகள் இருக்கு. பெருமக்களே, அல்ஹம்து லில்லாஹி ரப்பில் ஆலமீன், ஒரு 14 எழுத்துக்கள் இருக்கு. இதுல அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துன்னு சொன்னா அதுல ஒரு 5 எழுத்துக்கள், லில்லாஹ் என்பதுல ஒரு 3 எழுத்துக்கள், ரப்பு என்ற வார்த்தையில 3 எழுத்து, அல் ஆலமீன் இதுல ஒரு 7 எழுத்துக்கள், இப்படி ஒரு 15 எழுத்து 16 எழுத்துக்கள். இதுல ஒரு மனிதன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்ற ஒரு வார்த்தையை சொல்லிட்டா அவருக்கு ஒரு எழுத்துக்கு 10 நன்மைகள். அல்லாஹ்வுடைய அருள் பாக்கியம் தான் என்ன! அல்லாஹ் எவ்வளவு விசாலமானவன். பெருமக்களே, இந்த குர்ஆனை ஓதக்கூடியதற்கு இன்னைக்கு எவ்வளவு முயற்சிகளை இந்த சமுதாயத்தில் எடுக்கப்படுது. குர்ஆனோடு எங்களுடைய தொடர்புகள் என்ன? பெருமக்கள், இந்த குர்ஆன் ஓதுவதன் மூலமாக மலக்குகள் வருகிறார்கள். எந்த அமலுக்கும் மலக்குகள் வராதுன்றது உறுதி இல்லை. ஒரு மனிதர் தக்பீர் கட்டி தொழுகிறாரு, மலக்குகள் வந்து துஆ செய்யறாங்க, உறுதி இல்லை. நீங்கள் ஓதக்கூடிய குர்ஆனுடைய வார்த்தைக்கு மலக்குகள் வராங்க. ஹுசைன் இப்னு ஹுதைர் ரலியல்லாஹு அன்ஹு, புகாரியில இந்த சம்பவம் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இரவு நேரத்துல தன்னுடைய பிள்ளை வெளியே விளையாண்டுகிட்டு இருக்கு, பக்கத்துல குதிரை கட்டிக்கிட்டு இருக்கு, குர்ஆன் ஷரீஃப் போடுறாங்க, சூரா பக்ராவின் வசனங்களை ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். பக்க குதிரை மிரளுது. வானத்திலிருந்து ஏதோ வெள்ளையான ஒன்று அப்படியே புகை மாதிரி இறங்குறத பாக்குறாங்க. பெருமக்களே, புகாரியுடைய ரிவாயத்து சஹீஹான ரிவாயத்துகள்ல ஒன்று, கதை அல்ல, கற்பனை அல்ல. ஏதோ ஒரு வெள்ளை கலர்ல புகை மாதிரி இறங்குறத பாக்குறாரு. குதிரை மிரளுது, நிப்பாட்டுறாரு, குதிரை அமைதியாயிருக்கு. பிறகு ஓடுகிறார், மீண்டும் குதிரை மிரளுகிறது. இன்னும் இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஓடுறாரு, குதிரை மிரளுது, விளங்கிக்கிட்டாரு, நம்ம ஓடுறதை கொண்டு ஏதோ ஒரு மாற்றம் ஏற்படுது. இன்னும் கொஞ்சம் நான் ஓடினா எங்க என் குழந்தையை குதிரை மிதித்து விடுமோ என்று பயந்து நான் ஓடுறதை நிப்பாட்டினேன். மறுநாள் கால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவங்கள நான் பார்க்க போயிருந்தேன். இந்த நடந்த விஷயங்களை சொன்னும் போது நபி சொன்னாங்க, அப்ப நீ ஓதிக்கிட்டே இருந்தா அந்த மலக்குகள் எல்லாத்தையும் அவங்க இருக்கிறத நம்ம எல்லாம் பார்த்திருக்கலாமே. நீ ஓடக்கூடிய குர்ஆனுடைய வசனங்களை கேட்பதற்காகத்தான் வானத்திலிருந்து மலக்குகள் இறங்கினார்கள். அது மலக்கு, நீ பயப்பட வேணும்.
ஏன் நீ இன்னும் ஓட வேண்டியதுதானே? யார் சொல்லுங்க, அந்த குதிரை என் குழந்தையை மிதித்து விடும் என்று பயந்துதான் நான் நிப்பாட்டிக் கொண்டேன். மலக்குகள் இறங்குவது குர்ஆன் ஓதுவதில். எத்தனை வீடுகள்ல இன்னைக்கு பலா முசீபத்துகள் நிரம்பி கிடக்குது. வீடு என்பது எப்படிப்பட்ட இடமா இருக்கணும் பெருமக்களே? குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லுவான், லிதஸ்குனு இலைஹா, நீங்கள் மன அமைதி பெறக்கூடிய இடமாக வீடு இருக்கணும். வீட்டுல கட்டில் இருக்கலாம், பீரோ இருக்கலாம், ஏசி இருக்கலாம், எல்லா வசதிகள் இருக்கலாம். மன ராகத் என்பது பெருமக்களே அது அல்லாஹ் கொடுக்கணும். எல்லா வீடுகளும் மனதில் சுத்தமான வீடாக இருக்கா? வீட்டுல போனவங்க எல்லா டென்ஷனும் பிரஷரும் குறையுமா? குர்ஆன் ஷரீஃப் ஓதுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப எச்சரிக்கையான வார்த்தை, உங்க வீட்டை கபரஸ்தான் ஆக்காதீங்க. கபர்ல போய் யாரா படுப்பாங்களா? கபர்ல யாரா உட்கார்ந்து சாப்பிடுவாங்களா? கபரஸ்தான்ல சாப்பிடுவோமா? பையன் பிஸ்கட் உள்ள வீடா கபரஸ்தான்டா, துவா ஓதிட்டு வீட்டுல போய் சாப்பிடலாம்டா. கபரஸ்தான் எப்படிப்பட்ட இடங்க? எல்லாரும் என்ன நினைப்போம், முடிஞ்ச அளவுக்கு ஓடி அஜத்து சீக்கிரம் துவா ஓதுங்க, அஜத்து சீக்கிரம் துவா ஓதுங்க, சீக்கிரம் இந்த இடத்தை விட்டு வெளியே வரணும். துவாவே எதுக்குதான்? துவா செய்யணும்னா முடிங்கன்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? அது துவா செய்ய அப்படின்னா முடிங்கன்னு யாரும் தப்பா நினைச்சுக்குவாங்க. என்னங்க முடிங்கன்னா தப்பா, துவா செய்ய அஜத்துன்னா அது முடிக்கிறதா. சில ஊர் இருக்கு கபரஸ்தான், அதாவது வீட்டுல இருந்து ஜனாசா கிளம்பி போய் திரும்ப வீட்டு வர்ற வரைக்கும் 11 துவா இருக்கும். சுப்ஹானல்லாஹ், எத்தனை துவாங்க? 11 துவா. ஏன் தெரியுமா? அந்த 11 துவா எங்க அடக்கம் பண்ணவர் வந்துட போறாரு. என்னங்க, மனுஷன் இந்த வீட்லயே வாழ்ந்துட்டான், இங்கேயே கடந்தாரு, அஜத்து இங்க இருந்து கிளம்போது ஒரு துவா ஓதிடும். இதை விட்டு அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து மையவாடிக்குள்ள என்ட்ரன்ஸுக்கு முன்னாடி அஜத்து ஒரு துவா ஓதுங்க. இங்கேயே ஏதாவது கிளம்பி வந்தாலும் கேட்டோட நின்றோம். உள்ள போகும்போது துவா, மண்ணு போடும் போது துவா, தண்ணி ஊத்தும் போது துவா, கபரை உள்ள வைக்கும் போது துவா, கடைசியா வீட்டுல வந்து துவா செய்யறதுக்கு அல்ஹம்துலில்லாஹ் எல்லாம் முடிச்சு எதா இருந்தாலும் வீட்டுக்குள்ள வராது. இப்படித்தானங்க கபரை நாம விளங்கி வச்சிருக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, வலா தஜஅலு புயூதக்கும் குபூரா, உங்களுடைய வீடுகளை கபர்கள் ஆக்காதீங்கன்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, குர்ஆன் ஓதப்படாத வீடு கபர். அது கபர்ஸ்தான். கபர்ஸ்தானுக்குள்ள குடி வாழ்ந்துகிட்டு இருக்கோம், கபர்ஸ்தான்ல உட்கார்ந்து சாப்பிடுறோம், கபர்ஸ்தான்ல இல்லற வாழ்க்கை. குர்ஆன் ஓதப்படாத இடம், குர்ஆன் ஓதப்படாத வீடு. எப்படி மலக்குகள் வருவாங்க பெருமக்களே? எப்படி ரஹ்மத்து வரும்? எப்படி மனசுக்கு சுக்கூன் கிடைக்கும்? மன நிம்மதி எங்க கிடைக்கும்? நோய்களுக்கான ஷிஃபா, நோய் அதிகமாகும். வீட்டுல போனா என்ன ஆகுது? எப்பா வீட்டை விட்டு வெளியே போவாரு இந்த அம்மாவுக்கு. அப்படியே அப்படி இல்லையே. மனைவி எதிர்பார்க்கிறேன், என் கணவன் எப்ப வீட்டுக்கு வருவாரு, என்னங்க எனக்காக நேரம் கொடுக்க மாட்டீங்க. குழந்தைகள், என் தகப்பன் எப்ப வீட்டுக்கு வருவாங்க. நிம்மதியான சந்தோஷம் பொங்கக்கூடிய ஒரு இடம் அல்லவா வீடு. பெருமக்களே, குர்ஆனுடைய தொடர்பு. மலக்குகள் இறங்குறது இல்லை, ஷைத்தான் குடியிருக்கிறான், ஜின்கள் சேட்டை செய்யக்கூடிய ஜின்கள் குடியிருக்கிறாங்க, முசீபத்துகள் இருக்கு. இப்படிப்பட்ட இடங்கள் நாம் அது சொர்க்க பூங்காவனமாக மாற்ற வேண்டுமா? வீடுகள்ல குர்ஆன் ஓதணுமா இல்லையா? வீட்டுல குர்ஆன் ஓதணும்னா நமக்கு என்ன வரும்? பொம்பளைங்களை பத்தியா, அந்த பொம்பளைக்குள்ள ஓதவே மாட்டேங்குது குர்ஆன். எப்ப பார்த்தாலும் போனை கையில எடுத்து உட்கார்ந்துருக்கு. அப்படித்தானே பெருமக்களே? வீடுகள்ல குர்ஆன் ஓதுதான். பொம்பளைங்க ஓதுறது, ஆம்பளைங்க ஓதுறதுனா என்ன? எல்லா சாராரும் உட்கார்ந்து. ஒரு முறை ஒரு சஹாபியும் அவங்களுடைய மனைவி, கணவன் மனைவிக்கு மடியில தலை வச்சு படுத்திருக்கிறார். கணவன் என்ன செய்யறாரு? மனைவி மடியில தலை வச்சு படுக்கிறார். ஒரு ஆயத்தை ஓடுறார், வயங்கும் இல்ல, உங்களில் யாராக இருந்தாலும் அதை கடக்காமல் நீங்க போக முடியாது. அல்லாஹ் ஸிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை பற்றி சொல்வதாக உலமாக்கள் சொல்லுவாங்க. இந்த ஸிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை கடக்காம யாரும் சொர்க்கத்துக்கும் போக முடியாது, நரகத்துக்கும் போக முடியாது. இந்த வசனத்தை ஓதனோன்னு அந்த அம்மா கேட்கிறாங்க, இந்த ஆயத்துக்கு என்ன அர்த்தம்? யாருமே இதை கடக்காம போக முடியாதுன்னா என்ன அர்த்தம்? கணவன் மனைவியும் குர்ஆனை பத்தி விளக்கம் பேசுகிறார். குர்ஆன்ல இவர் ஒரு வசனத்தை ஓதுறாரு, அந்த அம்மா அதனுடைய டவுட் கேட்கிறாங்க, இவர் தெளிவுபடுத்துகிறார்.
குடும்பங்களிலே சில சமயத்துல இப்படியும் இருக்காங்க. எப்ப பார்த்தாலும் காசு பணத்தை பத்தி பேசுறது இல்லை, எப்ப பார்த்தாலும் வீடு கட்டுறதை பத்தி பேசுறது இல்லை, எப்ப பார்த்தாலும் துணியால எப்படி டெவலப் இல்ல, குரானை பற்றி பேசணும். குரானோடு தொடர்பு இருந்தாலும் பேச முடியும். பெருமக்களை குறைந்தபட்சம் குரானை ஓதக்கூடியவர்களாக நாம் உருவாகும். ஜும்மாவுக்கு வரக்கூடிய கூட்டத்தில் ஒவ்வொரு மனிதரும் குரான் ஓதக்கூடியவர்கள் நியத் வைக்கலாம் இன்ஷா அல்லாஹ். அதற்குண்டான விரைவாக நம்முடைய மஹல்லாவுல மஸ்ஜிதுல பெரியவர்களுக்கான குரானுடைய வகுப்பு துவங்குறது. எல்லாரும் அதை பயனடையும். ஃபஜருக்கு பிறகு இஷாவுக்கு பிறகு. என்னுடைய வாழ்க்கையில குரான் இல்லாம நான் ஆயிடக்கூடாது. அல்லாஹ் குரான்ல சொல்லுவான், அல்லாஹ் அக்பர். சிந்திக்கக்கூடிய பல்வேறு வசனங்கள் குரான்ல இருக்கு. அல்லாஹ் சொல்லுவான், யார் யார் என்னுடைய உபதேசத்தை மறுத்தானோ அவனுக்கு 2 தண்டனை. ரப்புடைய உபதேசம் என்ன? திக்ருன்னு சொன்னா ஒண்ணு குரான் ஓதுறதும் மறுக்கிறது, அல்லாஹ்வுடைய கட்டளையே மறுக்கிறது, தீனுடைய வாழ்க்கையை பின்னுக்கு தள்ளுறது. இப்ப இதான்ப்பா மார்க்கம், இதான் இஸ்லாம், அதெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வைங்க, கால நடைமுறைய பாருங்க என்று தீனையும் குரானையும் மார்க்கத்தையும் யார் ஒதுக்கி வாழ்கிறானோ அவனுக்கு 2 விதமான தண்டனையை மறுமையில அல்லாஹ் கொடுக்கிறதா சொல்றாங்க. ஒன்று, அவனுக்கு நெருக்கடியான வாழ்க்கை நாளைக்கு மறுமையில இருக்கும். 2வது, அவனை பார்வை இல்லாதவனாக நாம் எதிர்பார்க்கணும். அந்த மனிதன் சொல்லுவான், அந்த மனிதனுக்கு என்னை எதுக்கு கண்ணு தெரியாம எழுப்பன, உலகத்தில் நான் அந்த பார்த்தேனே, எனக்கு நான் பிறவி குருடன் அல்ல, உலகத்தில் நான் பல இன்பங்களை கண்டு ரசித்த, அப்படி பார்த்திருக்கக்கூடிய எனக்கு பார்வை இல்லாம இன்னைக்கு குருடனா எழுப்பி நிற்பாது இருக்கையா அல்லாஹ் சொல்லுவான். அப்படித்தான் நம்முடைய அத்தாட்சிகள் உன்னிடத்தில் வந்த பொழுது நீ அதை மறந்து வந்தாய், அதை புறக்கணித்து விட்டாய். இன்னைக்கு இந்த மறுமையில இப்படித்தான் நீ இருப்ப. ஒரு சொர்க்கவாதிய குருடனா சொர்க்கத்துக்கு போய் என்னங்க பிரயோஜனம்? என்னங்க, ஒரு பார்வை இல்லாதவர்கிட்ட போய் ஜி பசிக்குது சாப்பாடு கேட்கிற, 5 ஸ்டார் ஹோட்டல் போறீங்களா சாதா ஹோட்டல் போறீங்களா? பாய் 2 ஹோட்டலையும் எனக்கு உண்டுதான் பாய். அவர் என்ன சொல்லுவாரு, 5 ஸ்டார் ஹோட்டலா இருந்தா என்ன, சாதா ஹோட்டலா இருந்தா என்ன, சாப்பிடுறதுக்கு உணவு எனக்கு 2 ஒண்ணுதான். எனக்கு என்னங்க 2 ஒண்ணுதான். என் வாழ்க்கை இருள் தான். என் வாழ்க்கை எப்பயுமே இருள் நிறைந்த வாழ்க்கை. கண்ணை மூடிக்கிட்டு இருந்து பாருங்க கொஞ்ச நேரம். பார்வை இல்லாதவர்களுடைய சிரமங்கள் என்ன தெரியும்? பார்வை இல்லாதவர்களுடைய சிரமம். பெருமக்களே, அல்லாஹ் தஆலா இந்த உலகத்துல யாரு குர்ஆனை புறக்கணித்து வாழ்கிறானோ மறுமையிலே பார்வை இல்லாதவனாக அவன் எழுப்பப்படுவான். அல்லாஹ் அனைவரையும் பாதுகாப்பானாக. அருமையான சகோதரிகளே, இந்த அல்லாஹ் கொடுத்த கண்களால உலகத்தினுடைய எல்லா அத்தாட்சிகளை கண்டு கழித்தேன், எல்லா அற்புதங்களை கண்டேன். கலரை பார்த்தேன், விண்வெளியை வானத்தை பார்த்தேன், பூமியை பார்த்தேன், மலைகளை பார்த்தேன், போனை பார்த்தேன், டிவியை பார்த்தேன். இல்ல, அல்லாஹ்வுடைய கலாமை பார்த்தேன், அல்லாஹ்வுடைய குர்ஆனை நான் கண்டு கழித்தேன். அல்லாஹ்வுடைய குர்ஆனை ஓதக்கூடிய பெருமக்களுக்கு நாளை மறுமையில அல்லாஹ் நிரந்தரமான ஒரு நெருக்கடி இல்லாத வாழ்க்கை, இன்பங்களை கண்டு ரசிக்கக்கூடிய பார்வைகளை தருவதாக உலமாக்கள் இருந்து எடுப்பாங்க. பெருமக்களே, ஹதீஸே குதிசையில் இருக்கு, ஒரு மனிதனுக்கு ஒருவன் குர்ஆன் ஓதுகிறான். இந்த குர்ஆன் ஓதுறதுனால அவர் என்ன திக்ர் செய்யறதும் இல்லை, எனக்காக துஆ செய்யறது, தன்னுடைய தேவைகளை என்னிடத்துல கேட்கறதும் இல்லை, 2மே செய்யறது இல்லை. குர்ஆன் ஓதுறாங்க. உதாரணமா ஒருத்தர் தஹஜ்ஜுதுக்கு எந்திருக்கிறாங்க, இருக்கிறது 10 நிமிஷம் தான். தஹஜ்ஜுதுல ரொம்ப சிறந்தது என்ன? எல்லாமே துஆவா தான் வரும். அப்படிதானே? தஹஜ்ஜுதுல ஏஞ்சி அல்லாஹ்ட்ட கையேந்தி கேட்டா அல்லாஹ் நம்முடைய தேவைகளை தந்துருவான். இவர் தக்பீர் கட்டி குர்ஆன் ஓதுனாரு, சலாம் கொடுக்கும் போது தஹஜ்ஜுடைய நேரம் முடிஞ்சு போச்சு. தஹஜ்ஜுது கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லாம போச்சு. குர்ஆனை ஓதுவதினால் இவருக்கு என்ன இல்லை, அல்லாஹ்வை திக்ர் செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லை, துஆ செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்படிப்பட்ட பெருமகனுக்கு அல்லாஹ் என்ன அற்புதத்தை கொடுக்குறான்? ஹதீஸ் குதிசையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார்
என்னிடம் குர்ஆன் ஓதுவதினால் என்னை திக்ர் செய்வதை விட்டும் என்னிடம் கேட்பதை விட்டும் தடுத்து விட்டதோ அவன் கேட்காமலேயே நான் அவனுக்கு தந்து விடுகிறேன். சுப்ஹானல்லாஹ். கேட்டாலும் பல பேருக்கு துவா கபூல் ஆகிறதில்லை. அல்லாஹ்ட்ட பல வருஷமா குழந்தையே கேட்கிறேன், பல வருஷமா கேட்கிறேன், எனக்கு குழந்தை நசீபாக. எத்தனை முஸ்லிம்களை பார்க்கிறோம் பெருமக்கள், கேட்டாலும் துவா கிடைக்கிறது இல்லை. ஆனா குர்ஆன் என்ற ஒரு அமல், குர்ஆனை ஓதக்கூடிய இந்த அமல் எவ்வளவு பெருசுன்னு சொன்னா, பெருமக்களே குர்ஆனை ஓதுபவர் இந்த குர்ஆன் ஓதுறதுனால அவருக்கு துவா செய்யறது கூட வாய்ப்பு இல்லை, என்னை நினைவு கூறுவதற்கும் வாய்ப்பு இல்லை. இதனுடைய கிஃப்டா நான் என்ன தரேன், அவர் கேட்காத விஷயத்தையும் அவருக்கு தந்து விடுகிறேன். பெருமக்களே குர்ஆன் எவ்வளவு முக்கியமானது. சரி, குர்ஆன் ஓதுறது அவ்வளவு சிரமமா? இதை விட்டு நம்ம தூரமா இருக்கிறத அவ்வளவு சிரமமா? குர்ஆன்ல அல்லாஹ் சொன்னா சூரத்துல் கமர்ல 4 இடங்கள்ல வரும். வலகத் யஸ்ஸர்னல் குர்ஆன லிذிக்ர் ஃபஹல் மின் முதக்கிர். குர்ஆனை ஓதுபவர் யாரும் இருக்கிறார்களா? குர்ஆனை சிந்திப்பவர்கள் யாரும் இருக்கிறார்களா? அவருக்கு நான் லேச அல்லாஹ்வே அறைகூவல் விடுகிறார். குர்ஆனை ஓதுறவங்க யாரும் இருக்கீங்களா? நான் லேசப்படுத்த கொடுக்கிறேன்ப்பா, நான் லேசாக்கி வச்சிட்டேன். வலகத் யஸ்ஸர்னா என்ன அர்த்தம்? லேசாக்க போறேன்னு அர்த்தம் இல்ல, லேசாக்கி வைத்து விட்டேன். குர்ஆனை ஓதுறவங்க லேசாக்கிட்டேன். அதற்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்லுவாங்க, லவ்லா யஸ்ஸரஹுல்லாஹு, அல்லாஹ் தஆலா மனிதனுக்கு இந்த குர்ஆனை லேசுபடுத்தலனா பூமியில் பிறந்த எந்த மனிதனாலையும் இந்த குர்ஆனுடைய வார்த்தைகளை சொல்ல முடியாது. எங்க அரபி இருக்கிற பாஷையிலேயே கொஞ்சம் உயர்வான மொழி அது. அதுலயும் குர்ஆன் இறங்கிய அரபி அந்த நயம் இருக்க தமிழ் இலக்கணம். இப்படி தமிழ் பேசுறவங்க எல்லாம் திருக்குறள் படிக்க முடியாது. தமிழ் பேசுறவங்க எல்லாம் திருக்குறளும் தமிழ் தான், நம்ம பேசுற பாஷையும் தமிழ் தான். ஆனா தமிழ் பேசுறவர்கள் எல்லாம் திருக்குறள் புரியும். அதனுடைய தமிழ் நயம், அதனுடைய மொழியின் புலமை உயர்வானது. குர்ஆன் இருக்க அரபுகள் எல்லாரும் குர்ஆனை புரிய முடியாது. அரபுகள் எல்லாம் என்ன செய்ய முடியாது? நாம் விளங்கி இருக்கோம், அரபுகள் எல்லாத்துக்கும் குர்ஆன் தெரியும். அரபுகள் எல்லாமே குர்ஆனை விளங்க முடியாது. அதற்குன்னு சில நயங்கள் இருக்கு. அரபி அவ்வளவு உயர்வான வார்த்தை. ஆனா ஒரு சின்ன குழந்தையை கூப்பிட்டு கேட்டாலும் அல்லாஹு ஸமத் எவ்வளவு எளிமையா ஓடுது. சிறுவரில் இருந்து பெரியவர் வரை பயமானவங்க படுத்த படுக்கையா இருப்பாரு, அல் சூரா ஓதிக்கிட்டு இருப்பாரு. அதற்கு இப்னு அப்பாஸ் சொல்றாங்க, இது அல்லாஹ் இந்த உம்மத்துக்கு எளிதாக்கி வச்சுட்டான். அதனுடைய அருள் பாக்கியம் தான் சிறியவர் பெரியவர் வயது வந்தவங்க யாரும் வயது வித்தியாசம் இல்லாமல் இந்த குர்ஆனை ஓதுவதற்கு அல்லாஹ் அவ்வளவு எளிமையாக்கி வச்சிருக்கிறான். பெருமக்களே, இந்த குர்ஆன் அவ்வளவு எளிமையானதுன்னு அல்லாஹ் சொன்ன பிறகு நாம இன்னைக்கு ரொம்ப கஷ்டமா நினைச்சு, தமிழ் ரொம்ப லேசா விளங்கியிருக்கோம், ஆங்கிலம் ரொம்ப லேசுன்னு நினைச்சிருக்கோம், குர்ஆனை ரொம்ப கஷ்டமாக்கிருக்கோம். இந்த முதல்ல இந்த எண்ணத்தை உள்ளத்திலிருந்து எடுக்கணும். குர்ஆன் எளிமையானது. குர்ஆனுக்கு பாருங்க, மற்ற எல்லா மொழிகளையும் என்ன செய்வோம், இடத்திலிருந்து வலது பக்கம் எழுதிருக்கோம். இடத்திலிருந்து ஆங்கிலமா இருக்கட்டும், தமிழா இருக்கட்டும், தெலுங்குவா இருக்கட்டும், எல்லா மொழியும் என்ன செய்வோம், இடதிலிருந்து வளருவோம். அப்படிதானே? அரபி மட்டும்தான் வலதிலிருந்து இடதுக்கு வரும். அரபி எடுத்து பாருங்க எப்படி இருக்குங்க, இப்படி வரும். குர்ஆனை முதல்ல திறந்து பார்க்கிறார், பாய் நாங்க என்ன புஸ்தகத்தை இப்படித்தான் திருப்பி இருக்கோம், நீங்க இப்படி திருப்புறீங்க இல்லைங்க. குர்ஆனை என்ன செய்வோம், இப்படித்தான் திருப்போம். இப்படின்னு உலகத்துல எந்த லாங்குவேஜும் நான் பார்க்கலையா, எந்த புஸ்தகத்தை எடுத்தாலும் இப்படித்தான் திருப்புவாங்க. படிச்சு படிச்சு நீங்க இப்படி திருப்புறீங்க. ஆமாங்க, அரபு மொழி வலது புறத்தில் இருந்து ஆரம்பமாக உலகத்துல இந்த சிறப்பு அல்லாஹ் எதுலையுமே கொடுத்தாங்க. அரபியில அல்லாஹ் வலது புறத்தில் இருந்து, அது வலதிலிருந்து ஆரம்பித்து கல்வை நோக்கி வருகிறது அப்படின்னு உலமாக்கள் சொல்றாங்க. பாருங்க, ஒரு ஆயத்தை பேசி மக்கள்கிட்ட பேசினா உடனே உள்ளத்தில், ஒரு ஹதீஸுடைய வார்த்தையை சொன்ன உள்ளத்துல உடனே பயம் வருது. மக்கள் தயாராகிறாங்க. மஸ்ஜிது கட்டணுமா, பள்ளியாசல் கட்டணுமா, நிஸ்வான் கட்டணுமா, தீனுக்காக செலவு செய்யணுமா, ரமலானுக்கு செலவழிக்கணுமா, என்ன செய்யறாங்க உலமாக்கள் வந்து ஒண்ணு செய்யல. குர்ஆனுடைய வசனங்களையும் ஹதீஸுடைய வார்த்தைகளையும் உங்களுக்கு சொல்லி காட்டுவோம். அதனுடைய எஃபெக்ட் உள்ள போகுது, உள்ளத்தில் ஆர்வம் வருது, நான் அல்லாஹ்வுக்காக செலவு செய்வேன்.
உலகத்தில் வேறு எந்த வார்த்தைகளுக்கு இப்படி ஒரு பிரதிபலிப்பு இல்லை பெருமக்களே. அல்லாஹ் தஆலா குர்ஆனுடைய வார்த்தைக்கு அப்படி வச்சிருக்கிறார். அதனாலதான் மக்கத்து காஃபிர்கள் எச்சரிக்கை செய்வாங்க, எப்பா மக்காவுக்கு போனீங்கன்னா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க ஒருத்தர் இருப்பாரு, அவர் சில மாயாஜாலமான வார்த்தைகளை ஓதுவாரு, அதை மட்டும் நீ காதுல கேட்டுறாத, பஞ்சு வச்சுக்கிட்டு போ. என்ன செய்ய? பஞ்சு வச்சுட்டு போ. இவர் அந்த மாதிரி போய் கொஞ்சோண்டு எடுத்தாரு. அப்படி என்ன இவர் என்ன பெருசா பேசி நம்ம மாத்திர போறாருன்னு எடுத்தாரு பாருங்க. ஒரு வசனம் உள்ள போச்சு, கல்புக்குள்ள போச்சு, காதுக்குள்ள போல. எங்க போச்சு? கல்புக்கு போச்சு. கல்ப தச்சிருச்சு. அதற்கு உமர் ரசூலை கொலை செய்ய வேண்டும் என்று வாழை உருவி கொண்டு வந்தார். சூரா தாஹாவுடைய முதல் 11 வசனங்கள் உள்ளக்க போச்சு, காதுக்கு போல, உள்ளத்துக்கு போச்சு. அப்படியே எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சு ரசூலுடைய கரத்தை பிடித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாருங்க. எந்த வார்த்தைகளுக்குங்க இப்படி ஒரு சக்தியும் ஆற்றலும் இருக்கு? யாருக்கு இருக்கு? குர்ஆனுக்கு. ஏன்னா அது அல்லாஹ்வுடைய கலாமுல்லா இல்லையா? அல்லாஹ்வுடைய வார்த்தை இல்லையா? பெருமக்களை, இந்த அல்லாஹ்வுடைய ரப்புடைய வார்த்தையை இந்த வாயால ஓதாம இருக்கக்கூடிய எத்தனை மக்கள் இருக்கிறாங்க? ஊமையா இருந்தா பரவாயில்லை, பார்வை தெரியவராக இருந்தா பரவாயில்லை. ஆனா பெருமக்களே, பார்வை இல்லாதவர்கள் குர்ஆன் ஓதுறத நாங்க பார்த்தோம். அல்லாஹ் அக்பர். கண்கள் எல்லாம் கலங்குது. ஹாஃபிஸ், நம்ம இந்த ரப்பானியாவுல நீங்க போனீங்கன்னா தெரியும், அவங்க பேரு ஹாஃபிஸா அஸர்த்னு பேரு. ஹாஃபிஸா அஸர்த்ன்றாங்களே, என்ன அவங்களுக்கு சிறப்பு? போய் பார்த்தா ஹஸரத்துல வரிசையா உட்கார்ந்து பாடம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஹஸரத்துக்கு கண்ணு தெரியாது. கண்ணு தெரியாதவங்க ஆனா குர்ஆனை மனப்பாடம் செஞ்சு ஹாஃபிஸ் ஆகி பல ஹாஃபிஸ்களை உருவாக்கிட்டாங்க. ரப்பு நினைச்சா உலகத்தில் எந்த சாதனமும் தேவையில்லை. அல்லாஹ்வுடைய கல்புல குர்ஆன் போதும். பெருமக்களே, சில இங்க மேல் விஷாரத்து சில ஊர்களுக்கு போனீங்கன்னா தெரியும், அங்க பிரெயில் குர்ஆன் கோர்ஸ் ஒண்ணு இருக்கு. பிரெயில் கோர்ஸ் உங்களுக்கு தெரியும், அதாவது கண்ணு தெரியாதவருக்காக உபயோகப்படுத்தக்கூடிய மொழி தான் பிரெயில். அது டாட் டாட்டா இருக்கும். அந்த பாடம் நடத்துறது எப்படின்னா, இந்த முட்டை அட்டை இருக்கா இல்லையா, முட்டை பாக்ஸ், ஒரு 6 முட்டை பாக்ஸ் இருக்கு, அதை வச்சுன்னா அந்த பாடமே நடத்துவாங்க. அந்த டாட்டுகள் எப்படி இருக்குன்னா, இப்படி தொட்டு பார்த்தா அப்படியே டாட் டாட்டா இருக்கும். அந்த கண்ணு தெரியாதவர் அப்படியே தொட்டு குர்ஆன் ஓதுறாருங்க. அவர் ஹாஃபிஸ் இல்ல, ஆனா அந்த பிரெயில் மொழி அப்படியே இப்படி தொட்டுக்கிட்டே வராது, அப்படியே தொட்டுக்கிட்டே வராது. அப்படின்னு குர்ஆன்ல இடையில இருந்து ஓதுறாரு. அழுதுட்டாங்க கூட வந்தவங்க, எல்லாம் எனக்கு பார்வையை கொடுத்து நான் குர்ஆன் ஓதாம இவ்வளவு பெரிய தூரத்துல இருக்கிறேன், பார்வை இல்லாத மனிதரையும் இந்த குர்ஆனை ஓத வச்சுட்டே. இது உங்களுடைய கலாமுக்கு இதை விட அத்தாட்சி என்ன இருக்குங்க? இது உங்களுடைய வார்த்தை என்பதற்கு இதனுடைய அத்தாட்சிகள் என்ன? கண்ணு தெரியாதவரும் தொட்டு ஓடுகிறார், மனப்பாடம் செய்து ஓடுகிறார். பார்வையுள்ள எத்தனையோ மக்கள் இதுல நிறுத்தாமல் கூட இருக்கிறோமே. பெருமக்களே, அல்லாஹ் கொடுத்த வாய்ப்பு இது. அல்லாஹ் கொடுத்த ஒரு வாய்ப்பு. இந்த குர்ஆனை கற்றுக்கொள்வதற்கான எல்லா வாய்ப்புகளையும் நாம் பயன்படுத்தலாம். இன்ஷா அல்லாஹ் நியத் வைக்கலாமா எல்லாரும்? எதற்காக என்னுடைய கால நேரத்தை ஒதுக்குவேன்? அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்யணும். என் ரப்புடைய குர்ஆனுக்காக என் நேரத்தை நான் ஒதுக்கிறேன். अल्लाह की कलाम सीखने के लिए अपनी जिंदगी में कुछ वक्त निकालना, फजर बाद या इशा बाद, इसमें अल्लाह आपको बरकत देंगे। अल्लाह पूरी फजल और दौलत नियामत अल्लाह आपको अता करेंगे। नियत करेंगे इंशाअल्लाह बहुत जल्द अपने मस्जिद में फजर बाद और इशा बाद बड़ों का कुरान शरीफ का पढ़ने का एक क्लास शुरू होने वाला। हम सब लोग उसमें नियत करना, நம்ம எல்லாரும் நியத் வச்சு அதில் பயின்று கொள்வதற்கு நாம் முயற்சிகளை மேற்கொள்வோமாக. அதே போன்று வரக்கூடிய நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை இன்ஷா அல்லாஹ் நம்முடைய பள்ளியில குர்ஆனுடைய விரிவுரை தஃப்சீர் வகுப்புகள் துவங்க இருக்கு இன்ஷா அல்லாஹ். ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை மக்ரிப் டு இஷா நடக்கும். அதனுடைய துவக்க நிகழ்ச்சி நாளை மறுநாள் 2ஆம் தேதி ஆகஸ்ட் 2 நடைபெற இருக்கு. அதுலயும் நாம் கலந்து கொண்டு வெள்ளிக்கிழமை அந்த குர்ஆனுடைய இன்பம் அதை கேட்டு பயனடையக்கூடிய நன்மக்களாக தான் நம்ம அனைவரும் ஆக்கி அருள்வானாக. வாஹர் கவனம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.